ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. தொடர்ச்சி பாகம் 2, மனதை பற்றி பார்க்குறோம். அடுத்தது, வெல்லப்படாத எதிரியாக ஒருவன் மனம் இருக்கும் வரை காமம், கோபம், வெறுப்பு, மயக்கம் இவற்றின் கட்டளைக்கு ஒருவன் கீழ்ப்படிய வேண்டியதுதான். மனதோட கட்டளைக்கு ஆத்மா அடிபட்டு விடுகிறது. ஏன்னா மனம் அறிவு தான் ஆத்மாவை வழி நடத்தணும். ஸோ இந்த மாதிரி மனத்தில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி காம, கோபம், பேராசை, பொறாமை எல்லாம் இருக்கும். அதனால் மனதை வென்றவனுக்கு அவன் நிலை பெற்று விடுவதால் பரமாத்மா ஏற்கனவே அடைப்பட்டு விடுகின்றான். அத்தகைய மனிதனுக்கு இன்பம், துன்பம், குளிர், வெப்பம், மானம், அவமானம் எல்லாமே சமநிலை. கோபம் இதெல்லாம் படமாட்டாங்க. வெறுப்பு, வெறுப்பு இதெல்லாம் மனம் சமநிலைக்கு முக்கியமான யோகம்னாக்கா மன சமநிலை நிற்கணும். அதான் உண்மையான ஆன்மீகவாதி. இன்ப துன்பத்துக்கெல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அதெல்லாம் வரும் போகும். துன்பம் வந்தால் அழுவக்கூடாது, இன்பம் வந்தால் மகிழ்ச்சி இருந்தால் சிரிக்கவும் கூடாது. ரெண்டுமே சமநிலை. ஏன்னா அது வரும் போகும். பருவ காலம் மாதிரி வரும் போகும். அதனால் அதை கண்டு நம்ம மயங்கக்கூடாதுன்றாங்க. இதில் 6வது அத்தியாயத்தில் மனம் மயக்க சக்தியால் வழி தவறு செய்யப்படும் போது செயல்கள் ஒருவனை சீர்கின்றான். எல்லாம் மனம் வழி தவறும்போது மாயையில் நம்ம வழி தவறி போய் இந்த மூலோகத்தில் மாயையில் மாட்டிக்கிறோம். மனத்தை அடக்குவதன் விளைவு என்னவென்றால் அது தானாகவே பரமாத்தின் ஆணைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்துவிடும். மன கட்டுப்பாடு அப்படின்னா இறைவன் கட்டளைக்கு அடிபணிந்திருப்பது. அதான் உண்மையான மனக்கட்டுப்பாடு. இறைவன் பேச்சை கேட்கலன்னா, இறைவன் கட்டளைனாக்கா அவன் அரசனாக இருந்தான்னா, ஆண்டியாக இருந்தான்னா, யோகியாக இருந்தான்னா, அயோக்கியனாக இருந்தானா, இறைவன் கட்டளைக்கு எவன் ஒருவன் கட்டுப்படுகிறானோ, இறைவன் பேச்சு யார் கேட்கின்றானோ அவன் தான் உண்மையான மனம் கட்டுப்பாடு கொடுக்கணும். இந்த ஜட இருப்பில் அவனை மயக்கும் பிரதான முகலன் மனமே. மனம் சாத்விக குணத்தில் இருக்கும் பொழுது அவனது செயல்கள் நல்லவையாக இருக்கின்றன. மனம் ராஜகுணத்தில் இருக்கும்போது அவனது செயல்கள் தொல்லை நிறைந்தவையாக இருக்கின்றன. அந்த மனம் தாம குணத்தில் இருக்கும்போது அவன் வாழ்வில் கீழ் இனங்களில் மிருகப்பழங்களில் பிரயாணம் செய்கின்றான். 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். ஸோ மனம் குணத்தால் வருகுது, குணக்கரமாக. ஸோ குணத்தை கொண்டு மனத்தை கொண்டு செயல்கள். அப்போ கிருஷ்ண கீதையில் அழகாக சொல்கிறாரு, நல்ல குணத்தில் சாத்திய குணத்தில் இருந்துச்சுனாக்கா செயலெல்லாம் நல்லதாக தான் இருக்கும். மனம் ராஜகுணத்தில் இருந்துச்சுனாக்கா செயலெல்லாம் தொல்லைகளும் வெற்றி தோல்வி மாதிரி தொல்லைக்கு நிறைந்ததாக இருக்கின்றதான். தாம குணத்தில் இருக்கிற வாழ்வு மிருக பிறவிகளில் பிரயாணம் செய்கின்றான். இருப்பினும் கட்டுண்ட ஆன்மா மனம் மற்றும் புலன்களால் ஆன ஜட உடலால் மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் அவனை விடுதலை பெறும்போது இந்த ஜட மறைப்பு அழிகின்றது. இந்த இருப்பில் கட்டுண்ட ஆத்மா மனம் என்னும் புலன்களால் ஆன ஜட உடலால் மறைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா ஜட உடலால் மனம் அறிவு இதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்குது. அப்போ நம்ம விடுதலை பெறும்போது இதெல்லாம் முக்தி அடையும் போது இதெல்லாம் அழிகின்றது. புலன்கள் மேல் உள்ளிருப்பதும் உள்ளிருக்கும் புலன் என்று அழைக்கப்படுவது மனம் இருக்கின்றது. எனவே மனம் உட்பட மொத்தம் 9 புலன்கள் இருக்கின்றன. 13 அத்தியாயம் 6வது ஸ்லோகம். உண்மையில் நாம் நமது உடலால் உழைப்பதில்லை, மனதாலும் அறிவாலேயோ உழைக்கின்றோம். எனவே அறிவு மனமும் பகவானின் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே புலன்கள் அவன் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கிருஷ்ணரின் சேவையில் மனம் ஈடுபட்டிருக்குமேயானால் புலன்கள் தாமாகவே அது சேவையிலே ஈடுபடுகின்றன. மனம்
மனத்தால் தான் நம்ம தெய்வமாகலாம், மிருகமாகலாம். ஸோ மனம் இறைவன் சேவையில் ஈடுபட்டுச்சுனாக்கா, மனம் இறைவன் மேலே ஈடுபட்டுச்சுனாக்கா, புலன்களை தானமாகவே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஸோ இறைவன் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தும் போது அது தூய்மையாக்கப்படுகிறது. மனம் எப்பொழுதும் இதற்கும் அதுக்குமாய் பறந்து கொண்டிருப்பதால் கிருஷ்ணரின் வடிவத்திலேயோ, கிருஷ்ணரின் உருவத்திலேயோ, நாமத்திலேயோ இல்லை நாமத்தின் ஒளியிலையோ மனத்தை லயப்படுத்த ஒருவன் எப்பொழுதும் பயில வேண்டும். ஸோ மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி கிருஷ்ண பகவான் சொல்கிறார், வழி கொடுக்குறாரு. என்ன அப்படி, எப்படி மனத்தை கட்டுப்படுத்துறதுன்னு? அது எப்படி இருக்கணும்? கிருஷ்ணரின் உருவத்திலேயோ நாமத்தின் ஒளியிலையோ நம்மளோட மனத்தை நிறுத்திட்டோமாக்கா, நிறுத்தி பயில வேண்டும். காது இறைவனோட லீலைகளை கேட்கணும், கண் இறைவன் நோபத்தை பார்க்கணும் சொல்லி முதல்ல, வாய் இறைவனை பாடணும். ஸோ இந்த மாதிரி செய்தோமா மனம் கட்டுப்பட்டு வந்துடும். இறைவன் நாமத்தின் அவ்வளோ சக்தி உண்டு. மனம் இயற்கையாகவே அமைதியற்றது, இங்கும் அங்கும் அலைவது. காற்று வீசாத இடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு எவ்வாறு அசையாமல் நின்று இருக்கின்றதோ அதுபோல் மனதை அடக்கிய பொழுது ஆத்மா மீதான தியானத்தில் இருக்கிறான். என்ன ஆனாக்கா, விளக்கு ஏற்றுறோம், காத்திருமது விளக்கு அலைப்பாயும், இல்லை அவிந்துடும், இல்லை அங்கேயும் அலையும். ஸோ அது காற்று இல்லாத இடத்துல நிம்மதியாக அழகாக எரிந்து கொண்டிருக்கும், அசையாமல் எரிந்து கொண்டிருக்கும். அப்போ மனத்தை அப்படி தான், மனம் அலைப்பாயாத மனத்தை நிலையாக நிறுத்துவதுனாக்கால் அதுக்கு ஒரே வழி இறைவன் மேல் தியானம். இறைவன் மேல் பக்தி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அமைதியாகிவிடும். அதுதான் யோகம். யோக பயிற்சியில் ஒருவன் மனம் முழுமையாக ஜட இயக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கும் நிலையே சமாதி. சமாதினா யாரும் நினச்சிங்க சமாதி, யோகம் எடுத்து சமாதி ஆகிட்டான் அப்படின்ட்டு. முதல்ல மனம் சமாதி ஆகணும். சமாதினா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டோம் சமாதினா என்னன்ட்டு. ஆனால் கீதையில் 6வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகத்தில் யோக பயிற்சி ஒரு மனம் முழுமையாக ஜட இயக்கங்களிலிருந்து விடுபட்டிருக்கும் நிலை சமாதி. மனம் அமைதி ஆத்மாவில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு ஒன்றுமே சிந்திக்காமல் இருக்க வேண்டும், அதான் சமாதி. மனம் நம்மளோட ஆத்மா மேலே, பரமாத்மா மேலே நிலைப்பட்டு விட்டுச்சுனாக்கா அது அமைதியாகிவிடும். எங்கெல்லாம் மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையை சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை ஒருவன் நிச்சயமாக இழுக்க வேண்டும், ஆத்மாவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மனம் அலைப்பாயும், இயற்கை. அது யோகியாக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும் மனம் அலைப்பாயும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனம் பக்தியில் இருக்கும்போது, மனம் அலைப்பாயும் போது, இல்லை அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது அது இழுத்து நிறுத்தணும். ஏன்னா மனம் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். மனம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்லுவாங்க, யோக பயிற்சியில் அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா, காற்றை நிறுத்தி விடலாம், கடல் அலையை நிறுத்தி விடலாம், ஆனால் மனதை கட்டுப்படுத்துவது முடியாத காரியம் அப்படின்றார். அர்ஜுனனே சக்தி வாய்ந்த வேதம் கட்டுற மனிதனே காற்றையும் அடிக்கலான்னு சொல்கிறாங்க, கடல் அலையும் அடைக்க விடலாம், மனத்தை அடக்க முடியல கிருஷ்ணா அப்படின்ற. யோகியானவன் மனதை அடக்க வேண்டும், மனம் அவனை அடக்கக்கூடாது. மனம் நம்ம கட்டுப்பாடு இருந்தால் தான் யோகி. மனதுக்கு என்ன பானவன் பாவி. யோகி, தியாகி, பாவி அப்படின்னு பழமம் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி சாமியார்னா வெறும் வேஷம் போடக்கூடாது, மனதை கட்டுப்படுத்தணும்னு தான். கிருஷ்ணன் சொல்கிற, என் மீது மனதை நிறுத்தி யோகியின் நிச்சயமாக உயர்ந்த இன்பம் பெறுகின்றான், அவனது மனம் அமைதி அடைகின்றது. பகவான் மேலே மனத்தை நிறுத்தினவங்களுக்கு அவர் ஒரு சிறந்த யோகியாக இருப்பதாக சொல்கிறாங்க. அடுத்தது
ஒருவனது மனதை பகவானின் பாத கமன்களில் நிலைப்பெற செய்யும் வரை அவன் பிரம்மம் பூர்ணத்தின் தன்மையை நிலைப்பெற முடியாது. சாவை மன கிருஷ்ணா பாதாரவிந்தோ. அப்போ சாவை மனதை பகவானின் பாதத்தில், பகவான் பாதத்தில் நம்ம மனதை நம்ம நிறுத்தணும். அப்போ தான் அது பூர்ணத்தை அடைகின்றது. மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்று. காற்றை அடக்குவதை விட மனத்தை அடக்குவதில் கடினமானது தோன்றுகிறது கிருஷ்ணா என்று 6வது அத்தியாயம் 34 சொல்கிறது. மனம் அறிவையும் வென்று விடுகின்றது. மனசு இருந்துச்சுன்னா அறிவு சொன்னாலும் கேட்காது. மனோவேகம் செய்யாதன்னா மனதை செய்யணும். மன சொல்லி பார்க்க கேட்காது, அறிவு சொல்லி பார்க்க கேட்காது. மனம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அது சொல்கிறதான் நம்ம கேட்போம். அறிவு பின்னால் போகும். அதுதான் அந்த இடத்துல மனசை அறிவையும் வென்று விடுகிறது. சமயங்களில் அறிவு மனத்தை செலுத்த வேண்டியது ஆகும். ஆனால் மனம் அடங்காத தன்மையையும் பெரும் பலம் கொண்டும் பெரும்பாலும் ஒருவனுடைய சுய அறிவை வென்று விடுகிறது. அந்த புத்தி இருந்தாலும் மனத்து பின்னால் போய் மனம் கட்டுப்பாடு இல்லைன்னா அறிவு இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதான். அப்போ மனசை கட்டுப்படுறதுக்கு பயிற்சி வேணும். ஒரு தியானம் மட்டும் இல்லை, பகவான் சொல்லுபடி கேட்டாலே, இல்லை குரு சொல்லுபடி கேட்டாலே மனம் அடங்கிவிடும். சாஸ்திரங்கள் தான் சாஸ்திர சம்பிரதாயம். அந்த அறிவுரைகளை கட்டுப்பட்டு பயிற்சி செய்தோமாக்கா மனம் அடக்கத்தில் வரும். அதுக்கு வழி பகவான் மேலே பக்தி செலுத்துவது. பகவானை தொண்டு செய்யும்போது புலன் அனைத்தையும் பகவான் மேலே செலுத்தும்போது யோகமும் அறிவும் தானாக வந்துவிடும். மனதை முழுமையாக கிருஷ்ணரை ஈடுபடுத்த வேண்டும். இதன் பின் மட்டுமே மனதை மனக்கிளர்ச்சியிலிருந்து ஈடுபாடுலேருந்து நிறுத்த முடியும். மனத்தை அடக்குவது சந்தேகமின்றி கடினமானது. ஆனால் நிலையான பயிற்சியாலும் பற்றின்மையாலும், நிலையான பயிற்சியும் பற்றற்று செயலை செய்ய வேண்டும். பித்தம் பிடித்த மனிதனுக்கு மருத்துவம் பகவான் கிருஷ்ணரின் உன்னத லீலையை கேட்பது. அப்போ அந்த லீலைக்கு மனத்தை நம்ம அடக்கினாக்கா பகவானோட காது லீலைகளை கேட்கும். எவ்வளவுக்கு அதிகமாக அவன் பகவானுடைய லீலைகளை கிருஷ்ண கதைகள் கேட்குறானோ அந்த அளவு மனம் கட்டுப்பாட்டில் வரும். இப்போ ஒரு கிளாஸ் கொடுங்க, உட்காந்து கேட்க முடியல, உட்காரத்துக்கு நேரம் இல்லை, மனம் நிற்க மாட்டேது, உட்காந்து கேட்குறதுக்கு மனம் இல்லை. பல பேர் யாரெல்லாம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவதோ ஒரு சொற்பொழி கேட்பதோ நிற்காமல் உட்கார மாட்டாங்க. அவனால் உட்கார முடியும் ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டான். 24 மணி நேரம் ஏதாவது பண்ணி கொண்டே இருப்பான். ஏன்னா மன கிளர்ச்சி, மன அமைதியின்மை, அதை அடக்கிறது உட்காந்து பகவானுடைய சொற்பொழிவுகளை, சாஸ்திர சம்பிரதாயங்களை, பாகவத நாமத்தை, பகவான் லீலைகளை கேட்கும்போது படிப்படியாக மனதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைனாக்கா கட்டுப்படாத மனம் கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலே. தன்னை எப்படி உணரும்? மனம் நிற்க வெறும் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பெண்ணுக்காகவும் ஜட சுகத்துக்காகவும் ஓடிக்கொண்டு இருக்கிறவனுக்கு எங்கே அவனுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்குது? என்னோட சிந்திக்க அது எதுக்குன்னு கேட்பான். நாம் ஜபம் பண்ணுனா அது என்னத்துக்குன்னு கேட்கணும். நேரம் இல்லை, பகவான் சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உண்பதற்கு, உறங்குவதற்கு, உணர்வு கொள்வதற்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். யாராவது நீ தூங்கத்துக்கு நேரமே இல்லை.
நான் தூங்குறது இல்லைங்க, எனக்கு நேரமே இல்லை தூங்குறதுக்கு. சாப்பிட்றது இல்லைங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை. குளிக்க நேரம் இல்லை, நான் குளிக்கிறதே இல்லை, எனக்கு நேரமே இல்லை நான் சொல்லுவது. ஆனால் உட்காந்து ஜபம் பண்ணுறேனாக்கா நேரம் இல்லை, சொற்பொழி கேட்கணக்கா நேரம் இல்லை, சங்கத்துக்கு வாங்கினா நேரம் இல்லை, கோயில் போனாலும் நேரம் இல்லை, கோயில் போனால் ஊரை சுற்றிட்டு வந்துடுறது. இதான் மனம். அப்போ தெரிஞ்சுக்கணும் மன சஞ்சலத்தில் இருக்கிறான்ட்டு. அப்போ அதுதான் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயலும்போது வெற்றி நிச்சயம். மண்ணு கட்டுப்படாத யோக பயிற்சியாக கால விரயணுமே. அவன் பூஜை செய்து இதை செய்து மனம் கட்டுப்படலாம், தியானம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, அதனால் வெறும் கால விரயமே. புலன் எல்லா செயல்களுக்கும் மனமே மையமாகும். எனவே புலன் நுகர்வின் எண்ணங்களை எல்லாவற்றிற்கும் களஞ்சியம் மனமே. புலன்களின் எல்லா செயல்களுக்கும் மனமே மையமானது. ஆமாம், மனத்தை கொண்டு தானே கண்ணு காது மூக்கெல்லாம் செய்யுது. அப்போ மனம் சொல்கிறத கண்ணு காது மூக்கு வேலை செய்யுது. மனசு சொல்லுது அதை பாரு, அதை செய்ய, இதை சாப்பிடு, நாக்கு இதை தின்னு, மனசு கேட்க இந்த ருசி அந்த ருசி, நாக்கு சுவை, மனசு கேட்குது இது ருசிச்சு பாரு அது ருசிச்சு பாரு, இந்த அழகை பாரு அந்த அழகை பாரு. ஸோ மனக்கிளர்ச்சி. ஸோ மனம் தான் இதுக்கெல்லாம் மையமானது மீது நம்ம சொல்லி வச்சிடலாம். புத்தி அகங்காரம் இவ்வாறாக மனம் புலன்கள் இவற்றுடன் ஒன்றிணைத்து நோக்குமாறு ஆத்மாவை வசீகரிக்கிறது. புத்தி அகங்காரமும் மனம் புலன்கள் இவற்றுடன் ஒன்றிணைத்து நோக்குமாறு ஆத்மாவை வசீகரிக்கிறது. சாந்தம், எளிமை, கம்பீரம், சுய கட்டுப்பாடு, எண்ண தூய்மை இவை மனத்தின் தவங்களாக ஆகின்றது. இது தனியாக நம்ம பார்ப்போம். மனத்தை அடக்கக்கூடிய விஷயங்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மனம் தவம் என்பது புலன்கணுகளிலிருந்து விடுபடுவது. மனக்கட்டுப்பாடுன்றல மனக்கிளர்ச்சி, மனக்கட்டுப்பாடு. அதை தனித்து அடுத்த வீடியோவில் பார்க்கணும். வேறு சிறந்த வழிகள். எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்வது பற்றி எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்ய வேண்டும். பிறருக்கு மனது மனம் சுயநலமானது. அதை தியாகத்துக்கு மாற்றணும். கர்ம யோகம் தியாகத்துக்கு மனசை ஆசைப்பட்டு தன்னை சுயநலத்துக்கு அடைவதை விட்டு தியாகத்துக்கு கொண்டு அதே தான் கர்மயோகம் அப்படின்வாங்க. ஸோ இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனத்தை கட்டுப்படுத்துவது. மனதவம் செய்வது என்றால் புலன்களிலிருந்து அதை விடுவிப்பது. எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்வோம். ஓகே, மனத்திற்கான மிக சிறந்த பயிற்சியை எண்ணத்தால் கம்பீரம் உடையவனாக செய்வதே. எவ்வளவுக்கு அதிகமாக புலன் இன்பத்தை பற்றி நாம் எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு மனம் அதிருப்தி அடைகின்றது. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம புலன் இன்பத்தை ஈடுபடுறோமோ, புலனை திருப்திப்படுத்த முடியாத ஒன்று புலன்கள். நம்ம திருப்தி அடையாதது மனசை திருப்தி அடையினாலும் மன திருப்தி அடையாது, புலன்களும் திருப்தி அடையாது. அது மேலும் மேலும் போய்கொண்டே இருக்கும். ஆசை, உதாரணத்துக்கு ஆசை சொல்லலாம். ஆசை, ஒரு ஆசை நம்ம தீர்த்தமாக்கா இன்னொரு ஆசை வரும், இன்னொரு ஆசை தோன்றும். அதே தீர்த்தமாக இன்னொரு ஆசை வரும். ஆசை ஒரு ஆசையினால நின்று விடாது. ஆசையே அலை போல நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஓடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசை அலை மாறி அது மேலே நம்ம உட்காந்துருந்தோமாக்கா எங்கே நிற்கிறது? அதான் சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு ஈடுபடுறோமோ அவளுக்கு இன்னும் நம்ம சிக்கி கொண்டோம். நெருப்பில் எண்ணெய் ஊற்றணுமா, பெட்ரோல் ஊற்றணுமா, அது எரியுமா அமையுமா?
நெருப்புக்கு உடந்தையாக இருப்பது எரிபொருள், எண்ணெய்கள். அதை ஊற்றி கொண்டு அந்த மக்கள் நெருப்பு எரிந்து கொண்டே போகும். ஆசை அடக்கிறதுக்கு திருப்பி ஆசைகளை உண்டாக்க கொண்டே போகக்கூடும். நெருப்பு அவிக்கணுனாக்கா தண்ணி வேணும். தண்ணி ஊற்றினா நெருப்பு அவிஞ்சிடும். அப்போ ஆசையை நிறுத்தினாக்கா ஆசையை விட்டு விடணும். ஆசையை திருப்திப்படுத்தணும்னா ஆசை கூடிக்கொண்டே போகும், அதே நிறுத்தாது. அதான் அங்கே சொல்கிறாங்க. மனத்தை கட்டுப்படுத்துவது என்றால் புலன் நுகர்விலிருந்து மனத்தை வெல்வது. ஸோ தூய உணர்வு இருப்பதால் அவனது மனம் முற்றிலும் அடக்கப்பட்டு விடுகின்றது. மனம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவனது புலன்களும் அடக்கப்பட்டு விடுகின்றது. மனம் கட்டுப்படுறதில்லை, மனசை கட்டுப்படுத்தினா புலன்கள் ஒரு கருவி தானே. காடி நம்ம தான் ஓட்டுறோம், நிறுத்தினா நம்ம நிறுத்திடலாம். ஸோ அந்த மாதிரி புலன்களை நம்ம நிறுத்திட்டோமா, மனசை நம்ம கட்டுப்படுத்தினோமா, புலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். கண்ணு காது மூக்கெல்லாம் வரும், உறுப்புகள் வரும், கருவி பயன்படுத்து. மனசை இது பண்ணுறதுக்கு இந்த உறுப்புகள் அதுக்கு ஒரு கருவி. அப்போ இதை எப்படி அடக்குவதுன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு 8வது அத்தியாயத்தை 7வது ஸ்லோகத்தில். உனது மனம், அறிவு இவற்றை எண்ணில் நிறுத்தி. அறிவு, மனம், புலன்கள், இதை மூணையும் பகவான் மேலே சரணடையும். சரணகதினா சாமி கும்பிட்டு வர்றதில்லை. இறைவன் மேலே சரணகதி. சாமி கும்பிட்டுட்டா நான் பக்தியரா, நான் பூஜை செஞ்சேன், நான் பக்தியாக இருக்கிறேன்னு. பக்தர் சொல்லுவாங்க, பக்தர்ன்னு. ஒரு பக்தன் அப்படின்னாக்கா 3 ஆளாக இறைவனை சரணடையணும். அறிவால், மனத்தால், உடலால் பகவானுக்கு சரணடையுது. அறிவாலையும் மனத்தின் உடலில் பகவானுக்கு தொண்டு செய்வது. அதுதான் உண்மையான பக்தன், உண்மையான இறைவனோட தொண்டன் ஆகின்றான். கும்பிடுது ஒன்று, சேருது ஒன்றுன்னு. சாமியெல்லாம் கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பகவான் சொல்வதை கேட்பதில்லை, பகவானோட இது கேட்பதில்லை. எல்லாம் சொந்த விருப்பத்தில் செய்வது. எனக்கு இந்த சாமி பிடிக்குங்க, எனக்கு அந்த சாமி பிடிக்குங்க, நான் இந்த சாமி கும்பிட்றேங்க, அந்த சாமி கும்பிட்றேங்க, அது முக்கியம் இல்லை. பக்தினா பகவானுக்கு மூணையும் பகவான் பாதத்தில் அர்ப்பணம் செய்வது. மனம் சஞ்சலமானது, எனவே சற்று வலியுறுத்திய மனதை கிருஷ்ணர் தியானத்தில் செய்ய வைக்க வேண்டும். அது முந்தைய பார்த்தாச்சு. இறக்கம் நேரத்தில் மனம் பரமபுருஷ பகவான் மீதான பக்தியில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு எப்படி அடையணும். இறக்கம் தருவாள், எதை நினைக்கிறாயோ அதை அடைவாள். இறக்கம் தான் மனம் என்ன மனம் நினச்சி கொண்டு இருந்துச்சுன்னா அறிவுக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல. பகவான் அதை விட்டுட்டு நம்ம இந்த மனசுக்கு வரதுக்கு மனம் இறக்கும் போது மனம் என்ன நினைக்கிறதோ அதை தான் நம்ம ஆகும். இறக்கும்போது ஒரு மனம் மிகவும் குழப்படைந்து இருக்கும் பொழுது, ஒரு மனம் மிகவும் குழப்பமடைந்திருக்குமானால் வாழ்க்கையில் யோகத்தில் மூலமாக ஒருவன் உன்னதத்தை பயில வேண்டும். ஸோ மனம் குழப்பம் அடைத்து இருக்கும்போது நம்ம பகவான் மூலம் என்ன வராது, சிந்தனை வராது, நல்ல சிந்தனை இருக்காது. மனம் குழம்பி இருக்கும்போது எது நினைத்து என்ன நினைச்சு உயிர் விட்றோமோ அப்படி தான் ஆகும். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, எனது தெய்வீகமான உருவத்தை மனதை நிலை பெற்று செய்து என்னை வழிபடுவதில் ஈடுபடுவோனே பக்குவமானவன். மனத்தை இறைவன் மாட பதிய வைக்குது. உன்னதமான உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனமோ நிலையான அறிவோ கிடையாது. இவையில் அமைதிக்கு வழி என்ன? அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், உன்னதமான உணர்வு பெறாதவனுக்கும் கட்டுப்பாடான மனமோ அறிவோ இல்லாதவனுக்கு அமைதி எங்கேருந்து வரும்னு கேட்குறாரு. எல்லா புலன்களையும்
இறை தொண்டில் நீக்கமற ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஏனெனில் மனத்தை கட்டுப்படுத்த இதுவே சரியான வழியாகும். அது வழி ஒன்று விட்டுட்டு காலத்தை போய் தியானம் பண்ணுவது, இல்லை புலன்களை பகவான் தொண்டுக்கு ஈடுபடுவது. பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும் தூய்மையான ஆத்மா மனத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி எல்லோரிடம் அன்பு கொண்டவனாகவும் எல்லோராலும் அன்பு கொள்ளப்படுவனாகவும் ஆகின்றான். உண்மையான பக்தன் எல்லோரையும் நேசிக்கின்றான், எல்லோராலும் நேசிக்கப்படுவான். நம்ம அன்பு காட்டணுமா, நமக்கு எல்லாம் அன்பு வரும். ஒருத்தர் மேலே கோவப்பட்டுமாக்கா ஏசணுமா, அவன் நம்மளை ஏசுவான். அப்போ உண்மையான பக்தன் எல்லாரையும் நேசிக்கும் போது, எல்லோரையும் மதிக்கும்போது மற்றவர்கள் நம்மளையும் மதிப்பாங்க. அதான் பகவான் சொல்கிறாரு, என் பக்தன் எல்லோருக்கும் நண்பன், எல்லோரும் அவனுக்கு நண்பன் அப்படின்றார். பகவான் பரத்தில் மனம் கருத்து கொண்டு சமாதியே, பகவான் மேலே மனத்தை விற்கிப்பதே நிலையான மனம் வைப்பது சமாதி என்று பெயர். யோகியானவன் யோக பயிற்சியை மனத்தில் இயக்கங்களாக கட்டுப்படுத்தி உன்னதத்தில் நிலை பெற்று பௌதிக ஆசைகளை, ஜட ஆசைகள் இல்லாதவனாக எப்பொழுது அறிகின்றானோ அப்பொழுது யோகத்தை அடைந்தவன். யோக பயிற்சியோட முக்கியத்துவம், யோகம் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தியானத்தின் யோகம் என்னது? மனத்தின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி பகவான் உன்னதத்தில் நிலை பெற்று பௌதிக ஆசைகள் இல்லாதவனாக எப்பொழுது அவன் அறிகின்றானோ அவனை யோகத்தை அடைந்தவன். மனத்தில் கட்டுப்படுத்தி ஆசையை இல்லாதவன், உலக ஆசையை இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் தான் நிலையான யோகி ஆகின்றான். நிலையற்ற தியானத்தால் மனம் பகவானின் பாத கமலங்களில் நிறுத்தப்படாத வரை இத்தகைய உன்னதமான செயல்கள் அசாத்தியமே. யோக பயிற்சியால் ஒருவனது மனம் முழுவதுமாக ஜட இயக்கங்களிலிருந்து விடுபட்டிருக்கும் நிலையே சமாதி. தியான யோகம் பக்தி எது இருந்தாலும் இறைவன் மேலே நிலைத்து இருக்கணும். அது ஜட இதில் புகுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான சமாதி. பக்குவம் அடைந்தவன் மனதையும் வாழ்க்கையும் புலனின்பங்களையும் அடக்குவதுமான உறுதி சத்து குணத்தில் இருக்கும். அப்போ முதல்ல நம்ம குணத்தை மாற்றணும். மனம் தாமஸ் குணத்தில் இருந்தாக்கா அறிவும் இருக்காது. அது சொன்ன மாதிரி தாமஸ் குணம், ராஜசாத்விகம். முதல்ல நம்ம மனத்தை கட்டுத்து சாத்தி குணத்துக்கு வரணும். இது பக்தியில் இந்த மாதிரி ஈடுபடும் போதே மனம் சாத்தி குணத்துக்கு வந்துவிடும். அதுதான் உண்மையான அடக்குமுறை. மனம் பரமாத்மாவை நோக்கி திரும்பும் பொழுது ஒருவன் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைவந்தாகின்றான். என்னைக்கு இறைவன் நோக்கி போகிறோமோ, மாய்க போகாமல் பகவான் மேலே என்றைக்கு நம்ம திரும்புகிறோமோ, எவன் பகவான் மேலே கோயிலுக்கு போகின்றோமோ, பகவானை நினைக்க ஆலயத்தை போகின்றோமோ, அவன் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகின்றான். மனம் புலன்களிலிருந்து அறிவு மனத்தையுடன் உயர்ந்தவை. சொன்ன மாதிரி புலன்களோட உயர்ந்தது மனசு, மனத்தோடு உயர்ந்தது அறிவு. அறிவு கொண்டு புலன்களை அடக்கணும், அறிவு கொண்டு மனத்தை அடக்கணும், மனத்தை கொண்டு புலன்களை அடக்கணும். அதான் உண்மையான உணர்வு. அடுத்து ஒருமையிலும் சமத்துவமும் மனம் நிலை பெற்றவர்கள் ஏற்கனவே பிறப்பு இறப்பு நீதிகளுக்கு வென்று விடுகின்றான். ஒருமையும் சமத்துவம் இது அடைந்ததாலே ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலைகின்றான். கடும் காற்றால் படகு நீர் அடித்து செல்வது போது மனம் ஈடுபடும் ஒரே ஒரு புலன் கூட மனிதனை அறிவை இலக்க சேர்த்துவிடும்.
2வது அத்தியாயம் 67. வெறும் காற்று வந்தாக்கா படகு அடிச்சிட்டு போகிற மாதிரி சமயத்தில் மனத்தை கூட இந்த அறிவை மனம் என்ற காற்று அடித்து போய்விடும். அதான் மனோவேகம் அப்படின்வாங்க. புலன்களையும் புலன் உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் நுகர்ச்சியில் பொருட்களில் மனத்தை செலுத்தி கொண்டு இருப்பவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். என்ன சொல்கிறாங்க? புலன்களையும் புலன் உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் நுகர்ச்சி பொருட்களில் மனத்தை செலுத்தி கொண்டிருப்பவன் போலி மனிதன். வெளிப்புறத்தில் கட்டு நல்லவங்க மாதிரியோ யோகி மாதிரியும் வெளிப்புறத்துலேருந்து, ஆனால் எண்ணங்கள் எல்லாம் புல நுகர்ச்சியில் இருந்துச்சுனாக்கா அது போலி மனிதன், வேஷம். இப்போ சாமியார்லாம் இருக்கிறாங்களா, சாமி யோகிலாம் வந்து ஒருத்தர் யோகி மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒரு பக்கம் பணத்தை சேர்ப்பாங்க, ஒரு பக்கம் பெண்களை சேர்ப்பாங்க, ஒரு பக்கம் கஞ்சி அடிப்பாங்க. வெளியே பார்க்குறதுக்கு யோகிகள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு அழுக்கர்களாக இருப்பாங்க. ஆசை கட்டுப்படுத்துறதுல அது போலி மனிதன்னு சொல்லப்படுகிறது. அப்போ புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி பற்றின்றி தனது செயல்களை பக்தி செயல்களாக ஈடுபடுவனே சிறந்தவன். அப்போ வெறும் வேஷம் போடுறதோட நம்மளோட அறிவையும் புலன்களையும் மனத்தையும் இறைவனுக்கு தொண்டில் சேவை செய்தாலே சிறந்தவனாகிறான். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் என்னும் நெருப்பில் சிலர் புலன்களையும் கேட்கும் முறைகளையும் யாகம் செய்கின்றனர். கட்டுப்படுத்த மனசில் வந்து யாகம்னாக்கா மனத்தை பகவானை நிறுத்தி செயலெல்லாம் பகவானோட சேவையில் ஈடுபட்டோமாக்கா அது உண்மையான யாகமாகப்படும். புலனுகர்வு செல்வம் இவைகளை மிகவும் விரும்புவதால் மயங்கவர்களின் மனங்களில் பக்தி தொண்டுக்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை. புலனுகர்வு செல்வம் பொருள்களை சொல்கிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை, பட்டம் பதவி, இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கிறவனுக்கு பக்தி ஒட்டாது. சமாதி என்றால் என்ன? சமாதி அந்த சமாதி அடிச்சா இவங்க சமாதி நிலையான மனம் என்று பொருள். சமாதினா மனசு ஒரே நிலையில் இருப்பது, புகழ் நிகழ்ச்சிகள் இல்லாமல் மனத்தை ஒரு நிலையில் நிறுத்துவன், மனதை கட்டுப்படுத்தியவன், மனதை பகவான் மேல் வைத்திருப்பவன் என்பது பொருள். தன்னை அறிவதற்கான மனம் நிலை பெறுவதையே சமாதி. நம்மளை அறிந்து கொண்டாலே, உணர்ந்தாலே, தான் யார் என்று உணர்ந்தாலே நம்ம தான் ஆத்மா. உடல் அல்ல, நான் ஆத்ம நிலையில் இருப்பவனு சமாதி. தன்னை அறிவதற்காக மனம் நிலை பெறுவதையே சமாதி. மனம் முழுதும் கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்த நிலையே சமாதி. மனம் முழுதும் பகவான் மேலே பக்தி செலுத்துவது, அதை பெறலாமல் களங்கமில்லாத பக்தி, களங்கப்படுத்தாத மனமே பக்தியே சமாதி நிலை. கிருஷ்ணன் மீது நிலையான மனதை நிறுத்துவது எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது. கிருஷ்ணர் பக்தியில் நிறுத்துவதே, மனதை நிறுத்துவது யோகத்தில் சிறந்த யோகம். கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். இதோட சிறந்தது பக்தி யோகம். பக்தி யோகத்தால் ஞானமும் தியானமும் சேர்ந்து வரும். தியானத்தால் பக்தி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஞானத்தால் தியாகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பக்தி இருக்கிறவர்களுக்கு ஞானமும் தவமும் இல்லை தியானமும் பின்னோடு வரும், அதை கலந்து விடுகிறது. பற்பல ஆன்மீக வழிகளில் மன கண்ணாடியை தூய்மைப்படுத்தும் முறைகள் குறிக்கின்றது. இறைவனின் தூய நாமங்களால் உச்சரிப்பதே மிக சிறந்த வழியாகும். மனதை மந்திரம், மனம் திறம், மந்திரம்
மனத்தை விடுதலை செய்வது மந்திரம். மனத்தை நிலைப்படுத்துவது. மந்திரம் எதுக்கு ஜபிக்கிறோம், நாமத்தை எதுக்கு ஜபிக்கிறோம்னாக்கா மனதை நிலைப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது மந்திரம்னு பேர். ஸோ இறைவன் நாமத்தை ஜபிக்கும் போதே மனம் நிலைத்தி விட வேண்டும். அதே ஒரு மனத்தை கட்டுப்படுத்துவது சிறந்த வழியாகும். செயல்களின் புலன்களை துறப்பதால் ஒருவன் மன அமைதியை அடைய முடியும். செயல்களின் பலன்களை துறக்கும் முதல்ல அது கற்றுக்கணும். கர்மயோகம் அது தானே வந்துவிடும். பகவானுக்கும் பகவான் மனதுக்கும் சமமானது, ஒன்றின. நம்ம ஆத்மாவுக்கும் நம்மளோட மனதுக்கும் வித்தியாசம். ஆனால் இறைவனுக்கும் இறைவன் மனதுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கும் மனதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் மனக்கற்பனை எழும் புலன் பற்றுகளில் பல விதங்களிலே துறந்து எப்பொழுதும் ஒருவனது மனம் தன்னில் திருப்தி அடைகின்றதோ அப்பொழுது அவன் உன்னத நிலையில் நிலை பெறுகின்றான். வேதங்களில் மலர் மொழிகளால் மேலும் மனம் கவருவதை நிலையை மனம் கவரப்படாத நிலையை நுண்ணறிவு அடையும் போதுதான் தெய்வீக உணர்வு உண்டாகிறது. வேதத்தோட கர்ம காண்டத்தில் மட்டும் மனசை பதிவிடக்கூடாது, அதிலெல்லாம் மனசை செலுத்த வேண்டாம் அப்படின்றாங்க. அச்சமும் மனநிலை இழப்பும் பௌதிக நிலைகளில் பாதிக்கப்படாதவர்களே உண்மையான நிலை. அறிவும் மனமும் என்னுடன் உடன்பாடு கொண்டவனே எனது பக்தன், எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணருக்கு பிரியமானவர் உண்டு. கீதையில் பல இடங்களில் கிருஷ்ணர் எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். யார் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார்? பகவான் எல்லோருக்கும் பிரியமானது பகவான் எல்லோருக்கும் பிரியமானவர்கள் இருக்கலாம். ஆனால் பகவானுக்கு யார் பிரியமானவர்கள் அது பார்க்கணும். நமக்கு பகவானை பிடிக்கணும். ஆனால் பகவானுக்கு யார் நம்ம பிடிக்குதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாருங்க? அறிவு மனமும் என்னுடன் உடன்பாடு கொண்ட எனது பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில். ஸோ இப்படி பகவானை அடையக்கூடிய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் கீதையிலே கொடுக்கப்பட்டது. வேறு எங்கே தேட வேண்டிய கீதையிலே இருக்குது. 6வது அத்தியாயத்தில் மற்ற இடங்கள் ஸ்லோகங்களிலும் அத்தியாயங்களிலும் மனதை கட்டுப்படுத்தி, மனம் என்றால்ன மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி மனத்தை கொண்டு இறைவன் அடைவது, இதை உணர்ந்தவர் தான் உண்மையான ஞானி, யோகி, பக்தன். வெறும் கண்ணை முடியிற உட்கார்ந்தவங்களாம் ஞானி ஆகிட முடியாது. தன்னை உணர்ந்தவனுக்கு, இறைவன் மேல் பக்தி கொண்டவனுக்கு இது அழகாக புரியும். ஸோ மனதை கட்டுப்படுத்துக்கு இதுதான் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இது உணர்ந்து நம்ம இதெல்லாம் எதுவுமே பயிற்சி செய்யும்போது அடையும் மனதை கட்டுப்படுது. ஆனால் அது பயிற்சி, அதை கிருஷ்ணன் சொல்லி எப்படி பயிற்சி செய்வதுன்னு அடுத்த வீடியோவில் மனதவத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கணும். ஸோ வெறுமனமே ஒரு கதை சொல்லிடுவோம். ஒரு ஊரில் ஒரு பக்தன் இருந்தான். அவன் குருவை போய் அடைஞ்சி குரு சொன்ன, நீ தியானம் பண்ண, அன்றாடம் தியானம் செய்யணும், எதுன்னு நினைக்காம தியானம் செய்யணும்னு சொன்னார். இவனை போய் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுவான். வீட்டில் தியானம் பண்ணி வீட்டில் பிரச்சனைகள், சத்தங்கள் இதெல்லாம் கேட்கும்போது தியானம் பண்ண முடியல. அமைதியான இடம் வேணும்னு சொல்லி காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய்ட்டு காட்டிலேருந்து தியானம் பண்ணும்போது காட்டில் வழியாக அந்த பாதையில் சில பெண்கள் அடுத்த ஊருக்கு நடனம் பயிற்சிக்காக போவாங்க. அப்போ நடன பயிற்சி போகும்போது அந்த சலங்கு ஒலி, காலில் கட்டிய சலங்கு ஒலி கேட்கும்போது கண்ணை மூடிட்டு, ஆனால் காது திறந்து இருக்கிறது. சலங்கு ஒலியும் பார்ப்பாங்க, என்ன ஆகுதுன்ட்டு பார்த்தாக்கா பெண்களெல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. என்ன அது, கண்ணை மூடிட்டாலாம் காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. காது பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. மறுநாள் திரும்பி அந்த பெண்கள் போகும்போது அவன் யோசிக்கிறான், கண்ணை மூடிட்டான், காது மூடிட்டான். அப்போ அவன் அடுத்து யோசிக்கிறான், இந்த நேரத்தில் இந்த பெண்களெல்லாம் நேரம் கடந்து போயிருக்கணுமே அப்படின்ட்டு யோசிக்க.
கண்ணை மூடிட்டா காது மூடிட்டாலாம் மனசு மூடலையே. அப்போ மனசு ஒன்று அது செஞ்சுக்குது, அந்த பெண்ணுக்கெல்லாம் போகலன்றது. அப்போ வெறுமனே மனத்தை கட்டுப்படுத்தாத தியானம் வேற்று போலியானது. அது எங்கே வந்து மனதை முதல்ல கட்டுப்படுத்தினாலே எல்லாம் அடங்கிவிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.